பக்காவா ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமா வித்யா, இந்த பரிகாரத்தை நாங்க மனப்பூர்வமா செய்ய போறோம். இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தமா நாங்க இதை செய்ய நினைக்கிறோம் வித்யா. இந்த வார்த்தையில கேட்கும் போதே என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கு. அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீயும் எங்களுக்காக அந்த ஜாமீன். நான் பேச்ச மாற மாட்டேன் பிரீத்தி. பரிகாரத்தை முடிங்க, ஜாமீன் வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி வித்யா. ஜாமீன் இன்னும் கிடைக்கவே இல்லையே. அதெல்லாம் கிடைச்சிடும், நாங்க ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, ரெடியா இருக்கோன்னு சொன்னேன். அம்மா தாயே, நீதாமா இந்த வேதா குடும்பத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். இந்த பரிகார பூஜை ரொம்ப நல்லபடியா முடியணும். பூசாரி ஐயா, நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க பரிகாரத்தை முடிச்சிட்டு கிளம்புறோம். என்ன ஏதோ சித்தால் வேலைக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வேலையா? பக்தி வித்யா, பக்தி. பக்தி பரவசத்துல இருக்காங்க போல இருக்கு. கரெக்டா சொன்ன. ஐயரே, நீங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சரிம்மா. ரெடி. ஏறு நில்லுங்க. சரி. இந்தாங்க, 2 பேரும் இந்த மாலையை எடுத்து போட்டுக்கோங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கிட்டு பரிகார பூஜை ஆரம்பிங்க. அம்மா இதை வாங்கிக்க. நல்லா மாட்டினாங்க 2 பேரும். நல்ல வேளை தீச்சட்டி சுடவே இல்லை. இந்தம்மா அது எப்படி? அம்மா 3 சுத்து தானே? ஆமாம்மா, 3 சுத்து தான். கோயில் வளாகம் தான் பெருசு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வித்யா. வேதா குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வித்யா, என்ன பண்ற? யாரா வித்யா? நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தாவா? ஆத்தாவா? அம்மா இந்தம்மா அதை வாங்கிக்கம்மா. ஆத்தா, என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இந்த பொண்ணு மேல வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கேனா? என்னோட இடத்துக்கு வந்து என்ன ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்கள நான் சும்மா விடுவேனா? ஆத்தா, இந்த உலகத்தையே காக்குறவனே, உன்னை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? அப்படி உன்னை ஏமாத்த நினைக்கிறது யார் ஆத்தா? ஆண்டி, உண்மையா சொல்லிடலாமா ஆண்டி? பேசாம இருடி. சொல்லு ஆத்தா, யாரு உன்னை ஏமாத்த பாக்குறான்? ஆத்தா, இவங்கள உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. என்ன ஏமாத்த பாக்குறவங்க அவங்களே உண்மையை சொல்லிட்டா நான் மன்னிச்சு விட்டுருவேன். இல்லனா நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமா இருக்கும். உண்மையை சொல்லிருங்க, இல்லனா சும்மா இருக்க மாட்டேன் நானு. என்ன மன்னிச்சிரு ஆத்தா. உன் உண்டியல்ல இருந்து தெரியாம நான் பணம் எடுத்துட்டேன் ஆத்தா. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத ஆத்தா. இனிமே இந்த தப்ப செய்யவே மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடு ஆத்தா. இந்த காசெல்லாம் உண்டியல போட்டுட்டு 100 ஊக்கி போடு. சரி ஆத்தா, மன்னிச்சு விட்டுறேன். செஞ்சிடுறேன். இல்லனா உசுருக்கே மோசம் வந்துரும். போ. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் ஆத்தா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. என்ன
என்ன மன்னிச்சிடாத்தா. இன்னும் வேற யாராவது இருக்கீங்களா? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, தீச்சட்டி உடைஞ்சு போச்சு. என் பக்தர்கள் அவங்க எனக்கு செய்ய வந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இவங்களுக்கு வேற தீச்சட்டியும் ஆணி செருப்பு கொடுங்க. எடுத்துட்டு வரேன். யாத்தா, தீச்சட்டி மட்டும் தானே உடைஞ்சிச்சு. மாத்தனா ரெண்டும் சேர்த்துதான் மாத்தணும். எங்கடா அழகு? அம்மா நான் தான் அழகு. டேய், உன்னை யாரா கூப்பிட்டா? மன்னிச்சிருங்கம்மா. கண்ணத்துல குத்துற அழகு எங்க? நான் எடுத்துட்டு வரேன். இறங்குங்க சீக்கிரம். என்னங்க சாமி? ரெண்டு பேருக்கு அழகு குத்துங்கடா. ஆத்தா, இது பரிகாரத்திலேயே இல்லையே. இருக்கு, நீங்க மறந்துட்டீங்க. ஐயோ, அழகு குத்தலனா தெய்வ குத்தமாயிடும். அழகு குத்து. இந்தாங்க புடிங்க. செருப்புல ஏறி நில்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. இந்தாம்மா வாங்கிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. இந்தாம்மா நீ இப்படி வா. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பரிகாரத்தை நல்லபடியா முடிங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி வித்யா, வித்யா, அண்ணி வித்யா, அண்ணி வித்யா, வித்யா, என்னாச்சு? அண்ணி, இருங்க அண்ணி, தண்ணி எடுத்துட்டு வாங்க. வித்யா, 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 சீக்கிரம். சீக்கிரம் நீ. வித்யா, 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 எந்திரிங்க அண்ணி. பாத்து வித்யா, மெதுவா, மெதுவா இரு. மெதுவா எந்திரிங்க அண்ணி. பாத்து. பாத்து பாத்து. வித்யா, என்னாச்சு? உங்களுக்கு சாமி வந்துருச்சா அண்ணி? அப்படியா? உங்களுக்காக சாமியே இறங்கி வந்திருக்குன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க தான். ஆரம்பிங்க. ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இவளுக்கு சாமி எல்லாம் ஒண்ணும் வரல. வேணும்னே பொய்யா சாமி அடி இப்படி பழி வாங்குறா. ஐயோ, டம்மியில பரிகாரத்தை முடிச்சு ஈஸியா தப்பிச்சிடலான்னு பார்த்தனே, இப்படி மாட்டி விட்டுட்டாலே. வலி தாங்க முடியலையே. ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ,
என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கூட நான் இது வரைக்கும் சாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சதே இல்லை. என்ன ஒரு ரவுண்டுக்கே டயர்ட் ஆயிட்டீங்க? பராசக்தி. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. இதோட முடிச்சுக்கலாமா? இதோட முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஜாமீன் கிடைக்காதே. இன்னும் 2 ரவுண்டு போலனா வேஸ்ட் ஆயிடுமே. அது உங்களுக்கு தெரியாதா? செய்வாங்க. ஓம் சக்தி, 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 ஓம் ஓம் சக்தியே, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தியே. இன்னும் ஒண்ணுதான். உங்களால முடியும், வாங்க. ஜாமீனை நினைச்சுக்கிட்டே நடந்தீங்கன்னா தடுத்துடலாம். ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. பராசக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் ஓம் சக்தியே, பராசக்தியே. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் ஓம் சக்தியே, ஆதிபராசக்தியே. ஓம் ஓம் சக்தியே, கொடுங்கம்மா. பராசக்தியே. ஓம் ஓம் சக்தியே. கொடுமா. பா, என்ன ஒரு பக்தி! இதெல்லாம் என்னாலே முடியுமான்னு தெரியல. நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களே. மாமா, என்னம்மா? என்னாச்சுமா? ஆ? அம்மா என்னாச்சுமா? எந்திரிமா, கண்ணை தர. கண்ணை திறந்து பாரு. அம்மா இதோ வந்து அம்மா என்னாச்சுமா? அம்மா சொல்லுங்க. அம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, பாருங்க. கண்ணை திறந்து பாருமா. எந்திரிமா, அம்மா. அம்மா, அம்மா. என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. ஒண்ணும் இல்ல, எழுந்திரு. யாரையும் சும்மா விட மாட்டேன். சாதாரண மயக்கமா தான் இருக்கும். அம்மா, அம்மா. அம்மா இங்க பாருமா. பிரீத்தி, ஒண்ணும் இல்ல, மயக்கம்தான். என்னங்க, உங்க பையனும் இங்கதான் இருந்திருக்கான்? சொல்லவே இல்ல. ஓ, அம்மா பரிகாரம் பண்றத பார்க்க வந்தியா? பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம்ல. எங்க ஜாமீன்? பரிகாரம் இன்னும் முழுசா முடியலையே. மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்ட சொன்னார்ல. ஆமால. அதை முடிச்சிட்டு அப்புறம் ஜாமீன் வாங்கிக்கலாம். என்ன ஆண்டி, இதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அடுத்து வேற என்னமோ சொல்றா. மஞ்சள் தண்ணிய மேல ஊத்த போறாங்களாம். அதுல என்ன ஆக போகுது? பயப்படாத, அது முடிஞ்சதும் கிளம்பிடலாம். மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? வந்தா பட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்பலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. ஏன் ஆண்டி, உங்களுக்கு கை வாயெல்லாம் வலிக்கலையா? அதான் தெரியல, வலி உயிர் போகுது. இவ விட்டா போதும், நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட வேண்டியதுதான். காலை ஊனவே முடியல, கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு, காட்டுங்க. வாயெல்லாம் வலிக்குது. அப்புறம் அதை வெளிக்காட்டிக்காம இருக்கீங்க. எல்லாம் ஒரு கெத்துக்கு தான். நீங்களும் என்ன மாதிரி தான் போல ஆண்டி. நானும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இருக்கேன். இந்த தண்ணிய வச்சு என்ன பண்ண போறீங்க அண்ணி? இரு, உங்க அண்ணன் வரட்டும். இத வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு தெரியுமா? ஏகப்பட்ட கேள்வி கேட்கறான்.
மா இது ரொம்ப மோசமான கெமிக்கலாமே. கண்டிப்பா இது மேல பட்டா உடனே உடம்புல பயங்கரமா எரியும். கொஞ்சம் கொஞ்சமா தோல் உறிஞ்சு அலங்கோலமாகி நோயாளியே ஆயிருவாங்க தெரியுமா? குணப்படுத்தவே முடியாது. அம்மா இது எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன? நீங்க தானக்கா அவங்க மஞ்சள் தண்ணியில கெமிக்கல் கலந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. அதான் பதிலுக்கு இது அவங்க மேல ஊத்துற மஞ்சள் தண்ணியில நான் கலக்க போறேன். ஐயோ என்ன பாக்குற சஞ்சய்? கலக்கு. சரி. அதுலயும் கொஞ்சம் ஊத்து. என்ன பாத்துட்டானா? ஆமா ஆமா பாக்குறேன். மேடம் 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 என்ன? இந்த 2 பேரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மஞ்சள் தண்ணியை மேல ஊத்திக்காதீங்க மேடம். ஏன்? அவங்க அதுல ஏதோ மோசமான கெமிக்கலை கலந்துருக்காங்க. ஐயோ கெமிக்கலா? அந்த தண்ணி உங்க மேல பட்டா உடம்பெல்லாம் எரியுமா, அப்புறம் தோல் எல்லாம் உறிஞ்சு நோயாளி மாதிரி ஆயிடுவீங்களா மேடம்? என்னையா சொல்ற? ஆமா மேடம், அவங்க அங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மேடம். அந்த கெமிக்கலை தண்ணியில ஊத்தி கலக்குனாங்க மேடம். ஆண்டி போவோம் வாங்க. ஏன் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க? உட்காருங்க. வேணா வித்யா, நான் தண்ணியில கெமிக்கலை கலக்கல, இவதான் பண்ணா. என்ன விட்டுடு ப்ளீஸ். என் முகத்துல ஆசிட் அடிக்க பாத்தீங்களா? நான் அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா செஞ்சுட்டேன் வித்யா, என்ன மன்னிச்சிடு வித்யா. பரிகாரமே செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் தான் மன்னிச்சிட்டேனே. இந்த மஞ்சள் தண்ணி மட்டும் தானே பேலன்ஸ், அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல இது மட்டும் வேணாம். ஏன் வேணாம்? வேணான்னா விட்டுடுங்களேன். அது எப்படி விட முடியும்? காரணத்தை சொல்லுங்க. நீங்க இந்த தண்ணியில நான் கலந்த மாதிரியே ஏதோ கெமிக்கலை கலந்திருக்கீங்க. கெமிக்கலா? நாங்க ஒண்ணும் கலக்கலையே. இல்ல நீங்க கலந்திருக்கீங்க. என்ன சகுந்தலா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வில்லியா? இப்படி எல்லாம் கிரிமினலா யோசிப்பேனா? நீ செஞ்சிருக்க. நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்திக்க மாட்டோம். அப்போ ஜாமீன்? அது கூட எனக்கு வேணாம். ஆனா மஞ்சள் தண்ணியை இப்போ ஊத்திக்க முடியாது. நீங்க இப்போ ஊத்திக்க முடியாதுன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா என்ன? மனுஷா புடிச்சு உட்கார போய் அவங்க. ஆண்டி ஓடிடு போய். எங்க போறீங்க? வேணாம் விட்டுருங்க. உட்காருங்க. ஆடி. ஐயோ எனக்கு வேணாம். ஐயோ சொல்றல உட்காரு. வேணாம் ப்ளீஸ் வேணாம், எங்களை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். வேணாம் வேணாம். பரிகாரத்தை முழுசா முடிக்கணும்ல. உடம்பெல்லாம் எரியுது. 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 என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறாங்க? ஐயா ஜட்ஜையா, நீங்க சொன்னீங்கன்னு உங்க பேச்ச கேட்டு இவங்க வீட்டுல வேலை செஞ்சதுக்கு இவங்க மஞ்சள் தண்ணியில கெமிக்கலை கலந்து எங்களை கொல்ல பாக்குறாங்க. என்ன? எங்க உடம்பெல்லாம் எரியுது. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. என்னம்மா இதெல்லாம்? அவங்க சும்மா சொல்றாங்கய்யா, அப்படிலாம் ஒண்ணுமே கலக்கல. கலக்குற மாதிரி நடிச்சோம். அதுக்கே இப்படி துடிக்கிறாங்க. நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கும் மத்தவங்களோட கஷ்டம் தெரியணும்ல, அதான்
சும்மா ஒரு டிராமா போட்டோம். உடனே அப்படியே ஐயோ எரியுது எரியுதுன்னு சொல்லி எங்களுக்கு மேல பெரிய டிராமா போடுறீங்க. ஆமா, எரியல. ஏய் வித்யா, இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம். எங்களுக்கு மரியாதையா ஜாமீன் வாங்கி கொடுத்துரு. என்னம்மா, கொடுத்துடலாமா? கொடுங்கய்யா, பாவம். நான் போதுமான அளவுக்கு புத்தி சொல்லிட்டேன். இதுக்கு மேல கஷ்டப்படுத்த வேண்டாம். இப்பவும் இந்த பொண்ணு சொல்றதால தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறேன். வெளியில இருந்துகிட்டு மறுபடியும் ஏதாவது ஆட்டம் காட்டுனீங்கன்னா மறுபடியும் ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவீங்க, அதானே? இனி எந்த தப்பும் நடக்காது. அப்போ நாங்க தொலைச்சு போங்க. வித்யா, என்ன பழி வாங்கிட்டல, இதுக்கெல்லாம் உனக்கு பதிலுக்கு பதில் திருப்பி கொடுப்பேன்டி. விடக்கூடாது ஆண்டி, விடவே கூடாது.